டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்ஸ் மீட் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேர்தல் சீர்திருத்தங்கள், எலக்டோரல் ரிஃபார்ம்ஸு என்னென்ன நடந்தது அப்படின்றத காலவரிசைப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டரில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதன்படி வந்து என்னென்னா, இதனுடைய முதல் ஸ்டெப்பாக வந்து என்னென்னா, 1993 ஒவ்வொரு வாக்காளர் அடையாள அட்டையிலையும் வந்து என்னென்னா, அவங்களுடைய புகைப்படம் இடம்பெறுமாறு செஞ்சாங்க. இதுவே 2021 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ ஒரு கியூஆர் கோடோடு வந்து என்னென்னா, எந்த விதமான சேஞ்சும் பண்ணாமல், எந்த ஃபார்மெட்டும் பண்ண முடியாத ஒரு ஒரு படிவமாக ஒரு ஐடி கார்டாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருந்தது. அதுக்கடுத்தது 1998 என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் பருவூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பை எலெக்ஷன். இதை வந்து என்னென்னா பரவூர் அப்படின்னும் ஒரு சில எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. PARAWR பரவூர் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயே என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா பரூர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் 1982 இதை வந்து முதல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறமேட்டு 1998 வந்து என்னென்னா இதை இன்னும் பல இடங்களில் விரிவாக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 1999 கோவாவில் நடந்த எலெக்ஷனில் வந்து என்னென்னா இதோட சக்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததன் காரணமாக இதை வந்து 2004 அப்புறமேல்ட்டு இதை வந்து முழுக்க நம்ம எல்லா இடங்கள்லேயும் நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே வந்து என்னென்னா அந்த இதுக்கு முன்னால் இருந்த பேலட் சிஸ்டம், அந்த பேப்பர் முறைக்கு மாற்றாக நம்ம வந்து என்னென்னா இவிஎம் மிஷினே வந்து என்னென்னா கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2004 பிறகு முடிவு பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் மொத்தம் எத்தனை ஓட்டுக்களை நம்ம வந்து என்னென்னா போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2000 ஓட்டு போட முடியும். அது இல்லாமல் வந்து என்னென்னா இதுக்கு இது கூட தேவையில்ல, கரண்ட்டு கூட தேவையில்ல. ஏன்னா நிறையா குக்கிராமங்களுக்கு போகும்போது, மலைவாழ் தலங்களுக்கு போகும்போது அங்கே எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இருக்குன்றது எல்லாத்தையும் கணக்கில் வச்சே இதை வந்து இது செஞ்சாங்க. சரிங்களா? தயாரித்தாங்க. இப்போ இந்தியாவில் வந்து என்னென்னா ஒரு 2 நிறுவனங்கள் இதை வந்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்றது பெங்களூரில் இருக்குது. அதுவும் அதே போல் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து என்னென்னா இந்த ஓட்டிங் மிஷினை வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ 1998 அப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா அப்படியே படிப்படியாக நம்ம வந்து இந்த ஓட்டிங் மிஷினை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சரிங்களா? இந்த வேரியஸ் எக்ஸ்பெக்ட் கமிட்டி வந்து என்னென்னா 1998 போடப்பட்டு இவங்களோட அறிக்கைக்கு பிறகு கோவா எலெக்ஷன் எப்போ நடந்ததுன்னா 1999 நடந்துச்சு. அப்போல்லாம் வந்து இதை விரிவாக பயன்படுத்த ஆரம்பித்தோம். சரிங்களா? அடுத்ததாக சிஸ்டமேட்டிக் ஓட்டர் எஜுகேஷன் அண்ட் எலக்டோரல் பார்ட்டிசிபேஷன், ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக தேர்தல் குறித்தான பல்வேறு தகவல்கள், அதோட திட்டமிடல்கள், இது எல்லாத்தையும் வந்து என்னென்னா குடிமக்களுக்கு கொடுத்து தேர்தலில் வந்து என்னென்னா அவங்களுடைய வாக்கு செலுத்தும் பதிவை வந்து என்னென்னா அதிகப்படுத்தினாங்க. இந்த ஸ்டெப்பு எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2009 இதை வந்து செஞ்சாங்க. சரியா? அடுத்ததாக 2013 வந்து என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவி பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பல தடவை வந்து என்னென்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த விவி பேட்டுக்கு வந்து என்னென்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 எக்ஸாமுக்கு மேலே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த விவி பேட் அப்படின்னா ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? இதை முதல்ல எப்போ இது பண்ணுறாங்க அப்படின்னா 2013 இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு வாக்கு செலுத்துனீங்க அப்படின்றது ஒரு 7 செகண்ட் வந்து என்னென்னா அதில் காட்டும். அதில் நீங்கள் வாக்கு செலுத்தின கரெக்டாக பதிவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர்கள் அதை வந்து பார்த்துக்க முடியும். சரியா? சரி, இது முதல்ல எங்கே வந்து இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாக்சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்பிளி. சரியா? நாக்சென் அப்படின்னு சொல்லிட்டு
இது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் ஒரு பை எலெக்ஷனில் நாக்சன் அசம்பிளியில் வந்து என்னென்னா இதை 2013 முதல்ல இதை வந்து வெரிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2019 அப்புறம் வந்து என்னென்னா இதை இந்தியா முழுவதும் வந்து என்னென்னா இதை அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த விவிபேட் வந்து என்னென்னா எல்லா ஓட்டிங் மிஷின்லேயும் வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? அடுத்தது வந்து என்னென்னா 2015 சரியா? 2015 என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அந்த ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். இதன் மூலமாக இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வீடு வீடாக போய் அவங்கள வந்து என்ன வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஒன்று நடந்தது. இது எப்போனா 2015 சரியா? இது என்னன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா நெர்பேப் சரியா? நேஷ்னல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக 2018 சரியா? இந்த 2018 இதுவும் ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் அஃபீஷியல்ஸ் சரிங்களா? இந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 மொழியில் வந்து என்னென்னா இது வந்து அவைலபிளாக இருந்துச்சு. இதன் மூலமாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக வாக்காளர்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்க அப்படின்ற அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா இந்த எரோநெட் அப்படின்றது வந்து என்னென்னா யூஸ் ஆச்சு. இதை எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்கன்னா 2018 அறிமுகப்படுத்தினாங்க. சரியா? அடுத்தது 2018 இன்னொன்று என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் ரொம்ப 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 முக்கியமானது. அக்சஸபிள் எலெக்ஷன் ஃபார் பர்சனல் வித் டிசபிலிட்டி சரிங்களா? மாற்றுத்திறனாளிகள் இந்த எலெக்ஷன் வந்து அனைவரும் பங்கேற்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நடக்கிற இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோரையே ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய பூத் இருந்துச்சு அப்படின்னாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவசியம் வந்து என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத்து வந்து என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கணும். அதே போல் பிரெய்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா இவிஎம் மிஷினில் இருக்கணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கான செப்பரேட் க்யூவு, அதுக்கு ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா அலாட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இதெல்லாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் ஹோம் ஓட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 85 வயசுக்கு மேலே அதுக்கப்புறமேல்ட்டு வந்து என்னென்னா கடுமையான மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டிலேயே வாக்கு செலுத்துகிற முறை இது எல்லாமே வந்து என்னென்னா அறிமுகப்படுத்தினாங்க. சரிங்களா? இது எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018 நடந்தது. சரியா? அடுத்தது 2018 இன்னொன்று என்ன ரொம்ப சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜில் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த விஜில் ஆப் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேர்தல் நடத்தை விதிகளை யார் மீறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோலாம் பிடிச்சி நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸை வந்து என்னென்னா நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அவங்களே ஒரு பார்வையாளர்களாக ரொம்ப விஜிலண்ட்டாக வச்சுருக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆச்சு. சரிங்களா? அடுத்ததாக 2015 வந்து என்னென்னா இது ரொம்ப சர்ச்சையை ஏற்படுத்திய ஒரு இது இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து என்னென்னா ஒரு 70 லட்சம் வாக்காளர்களுக்கு மேலே நீக்கப்பட்டாங்க. அதே போல் பல இடங்களில் நீக்கப்பட்டாங்க அப்படின்ட்டுலாம் வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நிறையா வந்து எலிஜிபிள் இல்லாத ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னா வாக்காளர் படிவத்திலேருந்து அவங்களுடைய பெயரை நீக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் தான் வந்து என்னென்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததாக 2016 இதுவும் வந்து என்னென்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த ஒரு விஷயம். சரியா? இசிஐ நெட்டு சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட்டு அப்படின்றது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமாக வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள், அதுக்கப்புறமேல்ட்டு அரசியல் கட்சிகள், அதுக்கப்புறமேல்ட்டு குடிமை சமூகங்கள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா ஒரு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு இணையதளத்தை வந்து என்னென்னா இந்த இசிஐ நெட்டு வந்து என்னென்னா அதுதான் அந்த இது இவங்க எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இந்த இணையம் வழங்கப்பட்டது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 40க்கும் மேற்பட்ட வெப் அப்ளிகேஷன்ஸு அதுக்கப்புறமேட்டு வந்து என்னென்னா
நிறைய ப்ரொவிஷன்ஸு இது எல்லாத்தையும் வந்து என்னன்னா ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் நம்ம கொடுத்தோம். சரிங்களா? இசிஐ நெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் இப்போ நம்ம முன்னால் பார்த்தோம்ல சி விஜில் அப்படின்றதெல்லாம், அது எல்லாமே ஒரே தளத்தில் வந்து என்னென்னா இன்டகிரேட் பண்ணி அதை வந்து கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யார் யாருக்கு அப்படின்னா இந்த எலெக்ஷன் வாக்காளர்கள், தேர்தல் அதிகாரிகள், கட்சிகள் மற்றும் குடிமை சமூகங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு இணையதளம். ஸோ இது வந்து என்னென்னா 40க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை ஒரே தளத்தில் இதை கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தளத்துக்கு போகாமல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல நம்ம இது பண்ணோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் எலெக்ஷன் கமிட்டிஸு அதுக்கப்புறமேல்ட்டு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து என்னென்னா எக்ஸாமில் கேட்டுட்டு வராங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸு ஆஸ்பெக்டில் இருக்குது அப்படின்றனால இதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ.